பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மஞ்சிஸ்தா ஆயில்ல பண்ணின சோப்பு நம்ம பண்ண போறோங்க. நாங்க எப்படி பண்றோமோ அதே போல நீங்களும் பண்ணும்ல, அதுக்காக தாங்க இந்த வீடியோ. தேங்காய் எண்ணெய், சரிங்களா? தேங்காய் எண்ணெய் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்தது விளக்கெண்ணெய், வெண்ணெய், மஞ்சிஸ்தா ஆயிலு, எவருங்க, அடுத்தது பர்ஃப்யூமு, அதே போல கேஸ்டிக் சோடா லை. இப்போ பாருங்க, இதுக்கு கேஸ்டிக் சோடா வந்து நம்ம ஒரு கிலோவுக்கு 160 கிராம் தாங்க சொல்லியிருப்போம், புரியுதுங்களா? அப்ப 160 கிராம் அப்படின்னா 800 கிராம் கேஸ்டிக் சோடா, 1750 கிராம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோங்க. அதே மாதிரி பாருங்க, பர்ஃப்யூம் ஒரு கிலோவுக்கு 30 கிராம், 5 கிலோவுக்கு 150 கிராம் நம்ம பர்ஃப்யூம் எடுத்து வச்சிருக்கிறோங்க. நம்ம மஞ்சிஸ்தா ஆயில் பாருங்க 1750 கிராம், சரிங்களா? 1750 கிராம் நம்ம மஞ்சிஸ்தா ஆயில். அதுக்கப்புறம் 250 கிராம் பட்டரு, 250 கிராம் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய், இது பூரா தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம். 2750 கிராம் தேங்காய் எண்ணெய் இதில் எடுத்து வச்சிருக்கிறோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்று பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது விரிவாக பார்க்கலாங்க. நான் பாருங்க, இப்போ இந்த வெண்ணெய் இருக்குதுங்க. இந்த வெண்ணெயை வந்து இந்த தேங்காய் எண்ணெயோட நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இந்த வெண்ணெயை வந்துங்க நம்ம தேங்காய் எண்ணெயோட போட்டுடணும். அதுக்கு அடுத்தாப்லைங்க நான் பாருங்க, விளக்கெண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா? விளக்கெண்ணெய் ஒண்ணு பண்ணிடணுங்க. ஊத்திட்டு இத வந்து நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இதுக்கு மட்டும்தான் பிளெண்டரை யூஸ் பண்ணணும், மறுபடியும் சோப்பு கலக்க பிளெண்டரை யூஸ் பண்ண கூடாதுங்க. பாருங்க, பட்டர் அடிச்சாச்சிங்க நல்லா. அதுக்கு பிறகு எடுத்து நம்ம வடிகட்டி அதுக்கப்புறம் தாங்க பயன்படுத்தணும். பாருங்க, எவ்வளவுதான் நம்ம சுத்தமா பண்ணியிருந்ததுனாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு துகள்கள் ஏதாவது ஒண்ணு இருக்குங்க. அதுதாங்க இங்க இருக்குது பாருங்க. அதுக்கு பிறகு பாருங்க, நம்ம மஞ்சிஸ்தா ஆயில் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த மஞ்சிஸ்தா ஆயில எடுத்து இதுவும் வடிகட்டி தான் ஊத்தணுங்க. பாருங்க, இதுதாங்க நமக்கு ஹார்ட்னஸ் கொடுக்கக்கூடியது. என்னன்னு பாக்குறீங்களா? இதுல தாங்க சுத்தணும். 1 கிலோவா இருந்தாலும் சரிங்க, 100 கிராமா இருந்தாலும் சரி, ஏங்க 5 கிலோவா இருந்தாலும் சரி, 30 கிலோவா இருந்தாலும் சரி, கையில தாங்க நாங்க சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது போல நீங்களும் செய்யுங்க. அப்பதான் சோப்பு கரையும் தன்மை குறையுங்க. நம்ம சொன்ன மாதிரி கேஸ்டிக் சோடா 800 கிராம், 1750 கிராம் நம்ம ஆர்ஓ வாட்டர் ரெண்டும் கலந்து வச்சிருக்கிறோங்க. அதுதான் ஊத்த போறோம். எவ்வளவு மெலிசா ஊத்துறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கரையும் தன்மை குறையுங்க. கலர் பாருங்க, முதல்ல எப்படி கலர் இருந்தது, இப்ப எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். மிக சூப்பரா இருக்குங்க. நம்ம என்ன பண்ணணுங்க, இதே போல நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் கலக்கணுங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம பர்ஃப்யூமை ஊற்றணுங்க, சரிங்களா? ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பர்ஃப்யூம் ஊத்துறப்ப உங்களுக்கு காமிக்கிறாங்க மறுபடியும். இப்ப பாருங்க, நம்ம நல்லா கலந்தாச்சிங்க. இப்ப நமக்கு வேணுங்கிற பர்ஃப்யூமை ஊத்திக்கலாங்க. பர்ஃப்யூமோட அளவு சொல்லியிருக்கிறோம் பாத்தீங்களா? 1 கிலோவுக்கு 30 கிராமுங்க. அப்ப 5 கிலோவுக்கு 150 கிராம் ஊத்தணுங்க. எடுத்து வச்சிருக்கிறோம். அருமையா செட் ஆயிடுச்சுங்க. பாருங்க, இது போல இருக்கணுங்க. நம்ம ஊத்திடலாங்க, சரிங்களா? இந்த பாருங்க, இந்த மாதிரி வரணும். திக்னஸ் வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு முதல் தரமான மஞ்சிஸ்தா சோப்பு கிடைக்குங்க. நீங்களும் இது போல செய்யணும், அதுக்காக தான். நம்ம இது போல செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, மிக சூப்பரான மஞ்சிஸ்தா சோப்பு கிடைக்குங்க. அதுக்காக தான் இவ்வளவு சொல்லி காமிக்கிறோம் உங்களுக்கு, சரிங்க நேயர்களே? நீங்க இது போல செய்யறப்ப உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இல்லைங்க, அதுல நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நாங்க நிவர்த்தி பண்ணி வைக்கிறோம் நேயர்களே.